ஒரு பக்கம் இளைய சமுதாயத்தினர் வந்து சத் சம்பிரதாயத்திலையும் சனாதன தர்மத்திலையும் மிகுந்த ஆர்வமும் ஊக்கமும் கொண்டு வேதங்களை கூட படித்து மற்றவர்களை கற்பித்து கலாச்சாரங்களை கடைபிடித்து சத் சம்பிரதாயத்தை கடைபிடித்து நம்ம உஜ்ஜீவனத்துக்கு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நல்ல விஷயம் இது. மற்றொரு சாரார் வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தை வந்து முற்றுமாக புறக்கணித்து ஒரு கேலியாக பார்க்கிறதும், தனக்கு மனசுல தோன்றின மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு அவ்வாறு நடந்து கொள்வதும் ஒரு நல்ல முன் உதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு கேள்விக்குறி. ஒரு சாஸ்திரத்தை பத்தி சொல்லும்போது நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்ன, இது பகவான் சொன்னாரா, மனுஷன் பண்ணதா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கிறார். இது பகவானே சொன்னது அப்படின்றதுக்கு இன்னைக்கு பகவத்கீதையிலிருந்து சில உதாரணங்களை பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து பூர்வாச்சாரர்கள் சொன்ன உண்மைகளை நாம் இழந்து விடக்கூடாது. அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையாலும் தவத்தாலும் தியானத்தாலும் ஒரு சத்தியத்தை பார்த்திருக்கா. அவ பார்த்த சத்தியத்தை வந்து நான் முதல்லேருந்து நான் எத்தனைத்து நாம ஒரு காண முயல்வது உச்சிதம் அல்ல. சம்பாதித்த பொருளை வந்து வச்சுக்கொண்டு மேல சம்பாதிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. முன்னோர்கள் கண்ட உண்மைகள், அதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு பேரு. சாஸ்திரம் அப்படின்னா இந்த காலத்துக்கு ஏதோ தகாத பழைய பேச்சு அப்படின்னு நிறைய பெரியவர்களே சொல்லுவது வந்து மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு. உண்மைகளை ஆராய்ச்சி செய்வதில் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆயுசு பத்தாது. முன்னோர்கள் கண்டதை வச்சுண்டு நம்ம மேலே போகிறதுக்கு எத்தனிக்கணும். இந்த ஆத்மாவானது உஜ்ஜீவனம் அடைகிறதுக்கு புதுசாக டோன்ட் ட்ரை டு இன்வென்ட் அ வீல். ஆச்சாரங்களை மாற்றுறது வந்து பெரிய பாவம் அது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். பகவானால் இந்த சாஸ்திரங்களும் ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லப்பட்டது. சாஸ்திர விதி முத்ரிச்ச வர்த்ததே காமகாரதக நசசித்திம் அவாப்னோதி நசுகம் ந பராம்கதிம் அப்படின்றார் பகவான் பகவத்கீதையில. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து காமத்தின் வசப்பட்டு நடப்பவனுக்கு சித்தியும் இல்லை, சுகமும் இல்லை, பரகதியும் இல்லை அப்படின்னு கண்டிக்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய காரிய வியவஸ்திதௌ வியாக்தா சாஸ்திர விதானோக்தம் கர்மஹத்தம் இகார்ஹசி. அர்ஜுனா, நீ எதை செய்யலாம் எதை நீக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தை வந்து பிரமாணமா எடுத்துக்கோ. சாஸ்திர விதானத்தை அறிந்து நீ கர்மங்களை செய்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு பகவான் 16வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகத்துல சொல்றார். தற்காலத்துல வந்து சாஸ்திரங்களை நடக்காம இருக்கிறது ஒரு பங்கு அப்படின்னாக்கா, மாத்தி அதை வந்து சொல்றது வந்து சரியில்லை. பூர்வாச்சாரியர்களும் இதைத்தான் சொல்றாரு, சாஸ்திரங்களை வந்து மாத்தாதீங்க. ஒரு நல்ல ஒரு வர்ணத்தில் பிறந்த ஒரு மனிதனானவன் அந்த வர்ணத்துக்கு ஏற்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். ஆண்களா இருந்தா, அந்தணனா இருந்தா சில விஷயங்கள்லாம் பண்ணணும். சந்தியா வந்தனமாகட்டும், மற்ற அமாவாசை தர்ப்பணம், பகவத் ஆராதனம், நெத்தியில வந்து திருமண ஸ்ரீச்சன்னம் விட்டுக்கிறது, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறது, விளக்கக்கூடிய பதார்த்தங்களை விளக்குவது, இப்படி இருந்தா சத்துவகுணம் அதிகரிக்கும். இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பகவானே சொன்னது. இது கண்ணனை உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, கண்ணனை பிடிச்சா கண்ணன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ந சத்தியம் அவாப்னோதி நசுகம் ந பராம்கதிம் அப்படின்றார் பகவான். சாஸ்திரங்களை மீறுபவர்களுக்கு சித்தியும் இல்லை, பரமகதியும் இல்லை அப்படின்னு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முதல்ல வந்து ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா. உடனே பகவான் நமக்கு சத்துவகுணம் ஜாஸ்தியாகி மேலும் மேலும் பண்ணுறதுக்கு வழி பண்ணுவான். அதை விட்டுட்டு மாற்ற முயல் பண்ணாதுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு மங்கள சின்னங்களை அணிந்து கொண்டு, திருமங்கலத்தை அணிந்து கொண்டு, தலிகையை பண்ணி பகவானுக்கு சமர்ப்பித்து கொடுக்கறது அந்த ஒரு புண்ணியத்தினாலே அவர்கள் பரகதியை அடைய முடியும். ஆனால் அதே ஆணாக இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணாதான் அவனுக்கு பரமகதி. இதை மாற்றிக்கிறது, நீ சமையல் பண்ணு நான் வேற பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நவீன காலத்துக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர உஜ்ஜீவனத்துக்கு வழி இல்லை. ஆணானவன் அவனுக்கு என்ன கர்மமோ அதை செய்யணும், பெண்ணானவள் தலிகை பண்ணணும், மங்கள சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய உறவு முறைகள்லையும் அப்படிதான். பெண்ணானவள் ஒரு கோத்திரத்திலேருந்து இந்த கோத்திரத்துக்கு வரதுனால
அந்த ஒரு காரணத்தினால்தான் மாமனார் மாமியார் அம்மா அப்பான்னு கூப்பிடுறான். அதனால நீயும் எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுன்னு சொல்றது வந்து எந்த சாஸ்திர விதிகளுக்கு முரணானது இது. இப்படி எந்த விஷயங்கள் வந்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்டதோ, பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு பகவத்கீதையில பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திர விதிகளை. நமக்கு தெரியல அப்படின்னா ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா இதை தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நம்ம கீதாச்சாரியனை பார்த்தோம். இன்னொரு ஆச்சாரியன் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். பூர்வாச்சாரியர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். உபதேச ரத்னமாலையில மணவாள மாமுனிகள் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோந்து தாமதனை பேசாதே, தம் நெஞ்சில் தோன்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் மூர்க்கராவார் அப்படின்றார். முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாரோ அதை பண்ணுவோம். பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுவோம். பகவானுக்கு பிடிக்காத நம்ம செய்ய மாட்டோம். அதான் சாஸ்திரம். இது போக தனக்கு மனசுல என்ன தோன்றிருத்தோ அது மாதிரி மாற்றி அமைப்பது பெரிய பாவத்தை நமக்கு கொடுக்கும். அவர்கள் அறிவிலிகள். மூர்கன் அப்படின்னா அறிவிலின்னு அர்த்தம். நம்முடைய ஆச்சாரியர்கள் பரம்பரை பரம்பரையாக சத் சம்பிரதாய அர்த்தங்களை சொல்லியிருக்கா, அப்படி வாழ்ந்திருக்கா. ஸ்ரீசுக்திகளை வந்து அவர்கள் சொன்ன ஸ்ரீசுக்திகளை கொள்ளாமல் நம்மளாவே ஏதோ புதுசு புதுசா அர்த்தங்களை கற்பித்து ஆச்சார பக்தியும் சாஸ்திர ஞானமும் சத் சம்பிரதாயம் ஞானமும் இல்லாத அறிவிலிகள் இப்படி பண்றவா அப்படின்னு கண்டிக்கிறார் மணவாள மாமுனிகள். பூர்வாச்சாரியர்கள் போதும் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள்தரமா ஞானத்தை இன்பமுற்று வாழும் தெருள்தரமா தேசிகனைச் சேர்ந்து சத் சம்பிரதாயத்தில் நிஷ்டை கொண்ட ஆச்சாரியன்கிட்ட சரணடைந்து அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் நடக்கணும். சாஸ்திரங்களை கேள்வி கேட்காதீங்க. பூர்வாச்சாரியர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களாக இந்த விஷயத்தை வந்து கண்டவர்கள், பகவானை நேரில் கண்டவர்கள், வேதத்தை படி நடப்பவர்கள். அதனால சாஸ்திரங்களை ஒரு சாரார் மதிக்காதது, பின்பற்றாதது, இன்னொரு சாரார் வந்து அதை தனக்கு தோன்றின மாதிரி மாற்றி அமைப்பது, இது நம்முடைய சத் சம்பிரதாயத்தில் வழக்கம் இல்லை, தப்பு தவறு அப்படின்னு தெரிஞ்சுண்டு நம்ம அனைவரும் திரித்து கொண்டு கீதாச்சாரியன் என்ன சொன்னானோ அது பிரகாரம் நடந்து நம்ம ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் வர வழி தேடுவோம் அப்படின்னு அடியேன் பிரார்த்திக்கிறேன்.